அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு பீச்ல இருக்கேன். எனக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளேஸ் பிடிக்கும். எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஹில் பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸ் பிடிக்கும். எனக்கு எங்கனாலும் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அல்லாவோட படைப்புல வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படைப்பு தான் இந்த பீச்சுங்கிறதே. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க வந்து. இன்னொன்று வந்து இந்த இடத்துக்கு பார்க்கும்போது அல்லாவோட படைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது வானம் பூமி எல்லாமே நிலம் எல்லாம் ஒட்டுக்கா ஜாயிண்ட் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் அது வந்து திடீர்னு ஒரு குரான் வசனம் ஞாபகம் வருது. அத சொல்லிட்டு அப்படியே சப்ஜெக்ட்குள்ள வந்துடுறேன். என்னன்னா குரான்ல அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய படைப்புகள வந்து எப்படி வர்ணிக்கிறான்னா, எப்படி என்னோட படைப்புகள வந்து உங்களால சொல்ல முடியாது. எண்ணிலடங்கா படைப்பு இருக்கு. அது எதுக்கு ஈக்குவல்ன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கடல்களையும் நீங்க மையா ஆக்கி அந்த மையால நீ என்னுடைய படைப்புகளை எழுதாலும் அந்த மை தீருமே தவிர என்னுடைய படைப்பு தீராது. அந்த அளவுக்கு என்னுடைய படைப்புகள் எண்ணிலடங்காம இருக்கு அப்படின்னு நல்லா ஒரு ஆயத்துல சொல்லியிருப்பான். அந்த மாதிரியான படைப்பு தான் இது ஆக்சுவலி. அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதை பத்தி நான் இன்னைக்கு வீடியோனா நம்ம ரமலான். ரமலான்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு எமோஷனல் ஒரு சந்தோஷம். எப்படின்னா இந்த ரமலான் வந்து எப்படி என்னோட லைஃப்பை ஒவ்வொரு ரமலான் மாற்றுதுன்னு சொன்னால், இந்த ரமலானில் நம்மளுக்கு எல்லாம் என்ன ஒரு மேஜிக் வச்சுருக்கானே தெரியல. அது வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன் அந்த மேஜிக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரமலான் நம்மளுக்கு வரப்போகுது. அது நீங்களாம் எப்படி அதை உணரணும், எப்படி நீங்கள் அதை வரவேற்கணும்னு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ ரமலான், நீங்கள் இந்த ரமலான் வரப்போகுது எல்லாருக்கும். இப்போ இருக்கிற பெண்மணிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரமலான் வரப்போகுதுனால எல்லாம் அடுத்த மாதம் ரமலான் வேற வருது, செலவுகள் இருக்குது, குடும்பத்தை இது பண்ணணும், ஆடை வாங்கணும், உணவு சமாளிக்கணும், டைம் சமாளிக்கணும், இத்தனையும் நம்ம எல்லாமே அதை பற்றி தான் யோசிக்கக்கூடியவங்களா இருக்கோம் இப்போ. அது ஏன்னே தெரியல. அது பழகிட்டோமா இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை மாற்றிருச்சான்னு தெரியல. ஆனால் இந்த டைம் ரமலான் நீங்கள் அது பண்ணாதீங்க. என்னன்னா வரப்போகுது ரமலான். நல்லா இந்த பிப்ரவரி ஆரம்பிக்க போகுது. பிப்ரவரியிலேருந்து பாதி மாசத்துல ரமலான் ஆரம்பிக்க போகுது. அதை ரொம்ப சந்தோஷமா வரவேற்றுங்க. ரமலான் வருது, அழகான மாதம் வருது அப்படின்னு சொல்லி எதிர்பாருங்க. இப்ப இருந்தே ரமலானுக்காக துவா செய்யுங்க. எல்லாம் நான் அந்த ரமலானை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வரவேற்கணும். ரொம்ப ரொம்ப அழகா மன அமைதியோட வரவேற்கணும். அந்த ரமலானுடைய அனைத்து நன்மைகளையும் நான் பெறக்கூடியவளா இருக்கணும். அந்த ரமலான்ல என்னென்ன சிறப்புகள் வச்சிருக்கையோ அத்தனையும் எனக்கு கிடைக்கணும். என்னுடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும். அதுல எந்த ஒரு வறுமையோ உணவுக்கோ உடைக்கோ எதுக்குமே அந்த ரமலான்ல எங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, கஷ்டம் வந்துடக்கூடாது. எங்க உறவுகளுக்கு நாங்க செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ஜக்காத்து நிறைய கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ரமலானை வரவேற்கிறதுக்கு நீங்க துவா செய்யக்கூடியவங்களா இருங்க. அப்படி வரவேற்கக்கூடியவங்களா இருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரமலான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மட்டும் ஸ்டார்ட் பண்ணாம நம்ம உறவுகளை பாருங்க. நம்ம உறவுகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இதால பிரிஞ்சு மனம் வருந்தி ஒவ்வொருத்தங்க மேல கோபம் தாபங்களோட இருக்கும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா உறவுகளை பேணுங்க. சில உறவுகள் இப்போ நம்ம கிட்ட நிறைய நம்மளுடைய ரமலான்ல வரவேற்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க. இல்லாத உறவுகளுடைய வீடுகளுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் உறவுகள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ரமலானுக்கும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரியான அமௌண்ட்டுகள் போட்டு அதில் இல்லாத பொருட்கள் ஏதாவது எல்லா குடும்பத்துக்கும் ஷேர் பண்ணி வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடியவங்களா இருங்க. ரமலான் வரக்கூடிய ரமலானுக்கு பிரிவுகள் இருந்தாலும் மனம் இருந்து மன்னிச்சு அடுத்த ரமலான் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அந்த பயம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும். அடுத்த ரமலான் நம்ம இருக்கவுமா இருக்க மாட்டோமா, அந்த நன்மைகளை பெறுவோமா பெற மாட்டோமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரக்கூடிய ரமலான் நம்ம அடைஞ்சு அந்த ரமலானுடைய அனைத்து நன்மைகளும் நம்ம பெறுறதுக்கு தயாரா இருக்கணும். அதை வந்து நீங்க இப்ப இருந்தே நீங்க உங்க மனதளவுல நீங்க தயாராகுங்க. நம்ம ரமலானுக்குன்னு இவ்வளோ நாள் இருக்கே, இப்பவே ஏன் நம்ம ரெடி ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனதளவுலையும் நம்ம சூழ்நிலைகளையும் நம்ம அதுக்கு நம்ம ரெடி ஆக்கணும். நம்மளோட என்விரான்மெண்ட்டை இப்ப இருந்தே நம்ம அதுக்கு ட்ரைன் பண்ணணும். இப்ப இருந்தே ரமலான் வருது ரமலான் வருது ரமலான் வருது நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மனசுல பதிய வைக்கணும். அதுக்காக முறையில் அவங்க மனதளவுலையும் நம்மளும் ரெடி ஆகணும், அவங்களும் ரெடி ஆகணும். அவங்கள ரெடி ஆக்கிறதுக்கான முயற்சி நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம தயாரா இருக்கோமோ உறவுகளையும் அந்த மாதிரி அவங்களை ஊக்கப்படுத்தி நம்ம தயார்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அதிகமா அதை நீங்க ரமலானை சிந்திக்கக்கூடியவங்களா இருங்க. சந்தோஷமா இந்த ரமலானை வரவேற்று நல்ல அதிகமான நன்மை பெற முயற்சி செய்யுங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் ரமலான்ல நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேணாங்கிறது இன்ஷால்லா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் போன ரமலான்ல நான் எப்படி இருந்தேன்னா, அந்த ரமலான்ல எனக்கு கொடுத்த ஒரு gift தான் நான் இங்கே இப்போ இருக்கிறதுக்கான இப்போ நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன்னா என்னங்கிறது என்னோட பர்சனல் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான இதை கொடுத்துருக்கான். அது வந்து நான் போன ரமலான்ல கேட்ட துவா தான். அல்ஹம்துலில்லாஹ். அதை மாதிரி ரமலானை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நான் வரப்போகுதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா அதை வரவேற்கக்கூடியவங்களா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.